வெண்முரசு. நீர்க்கோலம் 47. வாசிப்பது சந்தீப். 46. நுழைவு. 2 ஒற்றைக்காலை வண்டிகளிலாக 100 பேருக்கு சமைப்பதற்குரிய பொருட்கள் ஏற்றப்பட்டிருந்தன. அடுமனை கருவூலத்திலிருந்து அவற்றை ஏவலர் சிறிய இருசகட வண்டிகளில் கொண்டு வந்து முற்றத்தில் வைக்க சம்பவனும் அடுமனையாளர் 4வரும் அவற்றை எடுத்து அடுக்கினர். அரிசியும் வெல்லமும் கிழங்குகளும் முதலிலும் காய்கறிகள் இறுதியிலுமாக அடுக்கப்பட்டன. நெய்க்குடங்களை வைப்பதற்கு முன் அவற்றின் மூடி தேன் மெழுகால் இறுக பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தான். தேன் நிறைந்த குடுவைகளையும் யவன மது நிறைக்கப்பட்ட பீதர் நாட்டு வெண்களிமண் கலங்களையும் கொண்டு வந்து வண்டிகளில் ஏற்றிக் கொண்டிருந்தான் அஸ்வகன். அவர்கள் உரக்கக் கூவி ஆணையிட்டு சிரித்து அத்தருணத்தை கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். சம்பவன் அடுமனைக்குள் வாழ்பவர்களுக்கு எந்தப் பயணமும் கேளிக்கைதான் என நினைத்துக் கொண்டான். மதுக்கலங்கள் இறுக மூடப்பட்டிருந்தாலும் கூட ஒவ்வொன்றிலிருந்தும் மெல்லிய மணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து இனிய புதிய மணம் ஒன்றை உருவாக்கின. அவை அத்தனை மென்மையாக இருப்பதனால்தான் இயல்பாக ஒன்று கலக்க முடிகிறது என்று எண்ணிக்கொண்டான். குறைவாக இருப்பதன் பெயர் மணம். மிகையே கெடுமணம் என்ற வரி நினைவிலெழுந்தது. யவன மது நிறைக்கப்பட்டு தேன் மெழுகாலும் அறக்காலும் நன்கு மூடப்பட்ட களிமண் கலத்திற்குள் இருந்து எப்படி அந்த மணம் எழுகிறதென்பதை தன் மூக்கை வைத்துப் பார்த்தான். மூக்கை அதன் மேல் வைக்கும்போது அந்த மணமே ஒரு உளமயக்குதானோ என்று தோன்றியது. அதில் யவன மது இருப்பது தெரியாவிட்டால் அந்த மணம் சித்தத்திற்கு தெரியாதோ? ஆனால் அப்படி அல்ல என்று மீண்டும் அவன் மூக்கு சொன்னது. மிகத் தொலைவில் கேட்கும் குரல் போல மிக மெல்ல வந்து காற்றில் தொட்டு மறையும் குழலிசை போல அந்த மணம். அவன் முகர்ந்து பார்ப்பதைக் கண்ட விகிர்தர் புன்னகையுடன் மது அருந்தியவர்களைப் போலவே கலங்களாலும் அதன் மணத்தை மறைக்க முடியாது என்றார். உள்ளிருக்கும் எந்த மணமும் வெளிவந்தே தீரும். மணத்திற்கு 10,000 வாயில்கள் என்றார் சுந்தரர். அவன் யவன மதுவை ஒரே ஒரு முறை ஒரு சிமிழ் அளவுக்கு நாவில் விட்டு சுவைத்திருந்தான். பெருவணிகன் ஒருவன் சுவைத்து விட்டுச் சென்ற கோப்பையில் எஞ்சியது அது. அதற்கு முன் பலமுறை கலிங்க மதுவை அருந்தியதுண்டு. அது வாழ் என எண்ணங்களுக்குள் பாய்ந்து பல நூறு துண்டுகளென அதை வெட்டிச் சிதறடித்தது. அலையல் நீர்ப்பாவை என சித்தம் நெளிந்தது. ஆனால் யவன மது கலக்கப்பட்ட பழச்சாறென்றே தோன்றியது. நாவில் அது கடிக்கவில்லை. தொண்டையைக் கரிக்கவும் இல்லை. உடலுக்குள் சென்றதும் நீர்த்துளி விழுந்த கொதிக்கும் எண்ணெய் போல உடல் உலுக்கி எதிர்வினையாற்றவில்லை. அந்த மணம் தன் வாயில் எஞ்சியிருப்பதற்காக பிறிததையும் உண்ணாமல் மூச்சை மூக்கு வழியாக வெளிவிட்டுக் கொண்டிருந்தான். தனக்குள் என்ன நிகழ்கிறதென்று பார்த்தான். எதுவுமே நிகழவில்லை. நோக்கிச் செலுத்தபின் சூழ்ந்திருந்த பிற அடுமனையாளர்களையும் மிக அப்பால் கேட்டுக் கொண்டிருந்த விரலியின் குரலையும் நோக்கி சித்தத்தை திருப்பினான். விரலி தேவயானியின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தாள். கசன் தேவயானியை பார்க்கும் பொருட்டு கையில் தாமரை மலருடன் சுக்கிரரின் குடிலுக்குள் நுழையும் காட்சி. பாய்ந்து வந்த புலிகளை ஒரு கையால் அடித்து வீழ்த்தி மறுகையில் இருந்த தாமரை இதழ்குலையாமல் உள்ளே சென்றான். இதழ்குலையாத தாமரை என்று அவள் பாடினாள். அந்தத் தாமரை இதழ்குலைந்ததே இல்லை. இதழ்குலையாத தாமரை கொண்டவர்களுக்கு துயரமில்லை. துயரற்றவர்களுக்கு காதலும் இல்லையோ? நெடுநேரம் அவள் பாடிக்கொண்டிருப்பதாக தோன்றியது. உடலில் மெல்லிய அலுப்பும் தசைகளில் தளர்வும் எழுந்தது. அவள் மிக மிக இனிமையாக பாடிக்கொண்டே இருந்தாள். பல நாட்களாகிவிட்டன. மரங்கள் வளர்ந்து இலை தழைத்தன. வெளியே மழை பெய்து வெயில் எழுந்து இருண்டு மீண்டும் புலர்ந்தது. அவள் முகம் மிக அருகே வந்துவிட்டதாக தோன்றியது. பிறகு அது அந்த மதுமயக்கால்தான் என்று உணர்ந்து அவ்வுணர்வை அடைந்ததுமே தன்னை விடுவித்துக் கொண்டான். மீண்டும் அந்த இனிய உணர்வை அடைய வேண்டுமென முயன்றபோது சித்தம் முற்றிலும் விழித்துக் கொண்டது. மது குருதியில் சிறிய குமிழிகளாக மிதந்து அலைந்து ஒவ்வொன்றாக வெடித்து மெல்லிய வெம்மையுடன் கலந்து மறைந்தது. பின்னர் யவன மதுவின் மெல்லிய மணம் அவனுக்கு இதழ் நலுங்காத தாமரை என்ற சொல்லாகவே நினைவில் நின்றது. அது அலைபாயும் துலாத்தட்டுகளுக்கு நடுவே அசையாமல் நின்றிருக்கும் முள் போலும்.
வலவன் இரு கைகளிலும் இரு பெரிய மதுக்கலங்களை தூக்கிக் கொண்டு வந்து வண்டியின் பின்பக்கம் வைத்து தள்ளி உள்ளே செலுத்திய பின் அவனை நோக்கி, முதல் வண்டியில் நீ ஏறிக்கொள் என்றான். மதுக்கலங்களின் எடையை அறிந்திருந்த சம்பவனுக்கு அந்தக் காட்சியே தசைகளை இழுபட்டுத் தெறிக்கச் செய்தது. ஏறு என்றான் வலவன். விழித்துக் கொண்டு, நானா என்று சம்பவன் கேட்டான். ஆம், அங்கு இன்று சமைக்க வேண்டுமல்லா என்றான். சம்பவன், என்னை தாங்கள் சரியாக நினைவு கூறவில்லை என்று நினைக்கிறேன் என்றான். மூடா, நீ கலிங்க நாட்டுச் சம்பவன். அதற்கு மேல் உன்னிடம் நினைவுகூற என்ன உள்ளது என்றான் வலவன். மேலும் தயங்கி, ஆசிரியரே, நான் அடுமனையாளன். ஆனால் என்னை கலங்களைக் கழுவும்படி ஆணையிட்டீர்களல்லா என்றான். வலவன் முகம் மலர்ந்தது. ஆம், எந்த அடுமனைக்குச் சென்றாலும் முதலில் அங்குள்ள கலங்களைக் கழுவுவதே அடுதரவோன் செய்ய வேண்டியது. அப்போதுதான் அந்த அடுமனையின் இயங்குமுறை என்ன என்று உனக்குத் தெரியும். சொல், இங்கு மிகுதியும் எந்தக் கலத்தில் உணவு சமைக்கப்படுகிறது? சம்பவன், செம்புக் கலங்கள் என்றான். அரிதாக பித்தளைக் கலங்கள். சிறிய சமையல்களுக்கு மண் கலங்கள். வெம்மை நின்று வற்றியாற வேண்டிய உணவுகளுக்கு கல்லுருளிகள். இரும்புக் கலங்களும் ஓரிரண்டு உள்ளன. வலவன் எடைமிக்க கலங்களை எடுத்து உள்ளே வைத்தபடி அவனை நோக்காமல், எந்தக் கலம் அதிகமாக அடிபற்றுக் கொண்டுள்ளது? எது கருக்குகிறது என்றான். மலர்ந்த முகத்துடன் அருகே சென்று ஒரு குடுவையை எடுத்து வைத்த சம்பவன், ஆம், நான் அவற்றை உற்று நோக்கினேன். இங்கே அடிப்பற்று மிகுதி. இரும்புக் கலங்களின் வெளிவட்டத்தில் எப்போதும் உணவு கருகியிருக்கிறது. செம்புக் கலங்களின் அடிவட்டத்தில் பற்று படிந்துள்ளது என்று சொல்லத் தொடங்க வலவன் குறுக்கிட்டு, இந்த அறிதல் உனக்குள் இருந்தால் மட்டுமே அடுதொழில் கைவரும் என்றான். ஆம் என்றான் சம்பவன். ஏன் இங்கே அடிப்பற்று மிகுதி என்றான் வலவன். இங்கே உள்ள விறகுகள் எளிதில் எரியும் தைல மரங்களுடையவை. அனல் நிற்கும் செரிமர விறகுகள் தேவை. அல்லது நல்ல கரி என்றான் சம்பவன். நன்று என புன்னகைத்த வலவன் கயிறு சுற்றப்பட்ட யவன மதுப்புட்டிகளை பெட்டியில் அடுக்கி, இவை கீசகருக்கானவை. ஈரப்பஞ்சால் பொதியப்பட்டுள்ளன. சென்றதுமே குளிர்நீரோடைக்குள் இறக்கி வைக்க வேண்டும் என்றான். சம்பவன், எனது சமையல் தங்களுக்கு உகக்கவில்லையோ என்று தோன்றியது, ஆசிரியரே என்றான். தன் பெரிய கையை அவன் தோளில் வைத்து இழுத்து மார்புடன் அணைத்து வலவன் சொன்னான், அடுதொழில் என்பது ஒன்றிற்கொன்று மாறுபட்ட சுவைகள் கொண்ட பொருட்களை உகந்த முறையில் கலப்பதுதான். உப்பையும் புளியையும் காரத்தையும் கலக்கத் தெரிவது மொழியின் இலக்கணத்தை கற்றுக்கொள்வது போல. அதன்பின் சிறிய நுட்பங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் அவை முடிவில்லாமல் கற்கத் தகுந்தவை. உன் கைக்கலவை நன்று. சம்பவன் முகம் மலர்ந்தான். நான் அங்கிருந்தோரின் சுவையறிதலைத்தான் பார்த்தேன். என் நாவைவிட உண்டு நிறைந்த அவர்களின் நாக்கு கூறுவதே மேலும் சரியானது என்றான் வலவன். ஆகவேதான் புளிக்காய்ச்சல் செய்யச் சொன்னேன். நிறைந்த வயிறு கொண்டவர்களின் நாக்குக்கு வேறெந்த சுவையும் உரைக்காது. சம்பவன் கண்கலங்கிவிட்டான். அவ்வளவுதான் என நினைக்கிறேன். ஒருமுறை அனைத்தையும் பார்த்துவிடு என வலவன் உள்ளே சென்றான். சம்பவன் மறுபக்கம் நோக்கித் திரும்பி கண்களை விரல்களால் அழுத்தித் துடைத்தான். சுபாஷினி கால் சிலம்புகள் ஒலிக்க இடைநாழியில் ஓடிவந்து பாவாடை முனையை பிடித்தபடி படிகளில் துள்ளி இறங்கினாள். அப்போது தன்னை எவரும் பார்த்துவிடக்கூடாதென்ற எச்சரிக்கையும் 10,000 பேர் பார்க்க வேண்டும் என்ற விழைவும் அவளிடமிருந்தது. சிலம்பு ஒலிக்க ஆடை சரசரக்க அப்படி இறங்க வேண்டும் என்பது அவள் இளமை முதலே எண்ணி வந்த விழைவு. இறுதிப்படிக்கு சென்றபின் மீண்டும் மேலே வந்தாள். மேலாடையை சீரமைத்த பின் மீண்டும் உடலை நெளித்து தோள்களை அசைத்து நடந்து வந்து வேறு ஒரு முறையில் ஆடை நுனி பற்றி படிகளில் இறங்கினாள். அவளே மகிழ்ந்து சிரித்துக்கொண்டு மீண்டும் படி ஏறலாமா என எண்ணிய போது பிரீதியைக் கண்டாள். அவள் அப்பால் கண்களை சுருக்கி நோக்கியபடி நின்றிருந்தாள். சுபாஷினி தலை குனிந்து நின்றபின் திரும்பிவிடலாமா என மேலே பார்த்தாள். பிரீதை, என்ன செய்கிறாய் என்றாள். அப்போது அவளை சிரிக்க வைக்கும் வினா அதுவே என அவள் நன்கறிந்திருந்தாள். ஆனால் அந்த வினா அவளை பொருந்தாத எவரோ தொட்டது போல சினந்து சீரச் செய்தது.
பிரீதியின் விழிகளை நோக்கியதுமே அவளை சிரிக்க வைப்பதென்ன என்று தெரிந்தது. தேவி என்னிடம் அவர்களுக்குரிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டுவிட்டனவா என்று பார்த்து வரச் சொன்னார் என்றாள். பிரீதியின் விழிகளில் சினம் வந்து மறைந்தது. இளவரசியா? அவர்கள் இங்கிருந்தா கிளம்புகிறார்கள் என்றாள். அந்த நச்சுமுள்ளை உணர்ந்தாலும் அதை அறியாதவள் போல, இல்லை, சைரந்திரி தேவி என்றாள் சுபாஷினி. பேரரசியுடன் அவர்கள் பல்லக்கில் செல்லவிருக்கிறார்கள் அல்லவா? அனைத்தும் உடனிருக்க வேண்டுமே. பிரீதியின் விழிகளில் மீண்டும் சினம் வந்து அணைந்தது. விராடபுரியின் வரலாற்றில் பேரரசியுடன் எவரும் பல்லக்கில் ஏறியதில்லை. சேடியரைச் சுமக்க சூதர் குலத்து போகிகள் ஒப்புக்கொண்டதில்லை. அவளுடைய உள்ளம் தயங்குவதை உணர்ந்ததுமே மேலும் முன்னேறி, தேவியும் இன்று அருமணி நகைகளும் பீதர் நாட்டு பட்டாளைகளும் அணிந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பல்லக்கில் ஏறுவதுவரை நானும் ஆளை பற்றி பின் செல்ல வேண்டும் என்றாள். சேடிக்கு ஒரு சேடி. நன்று என்று தனக்குள் என முனகிக் கொண்ட பிரீதை, சென்று பார். எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டேன் என்றாள். எனக்கென்ன தெரியும்? வந்து காட்டுங்கள் என்றபின் அவளை நோக்காமல் பாவாடையை சற்றே தூக்கிப் பிடித்தபடி தலை தூக்கி சுபாஷினி முன்னால் சென்றாள். இடையே அசைத்தபோது அது ஓரிரு முறைக்குப் பின் மறந்து போய்விட இயல்பாக தாவிச் சென்றாள். தன் இடை இன்னும் சற்று பெரிதாக இருந்திருக்கலாமோ என எண்ணிக்கொண்டாள். பிரீதை அவளுக்குப் பின்னால் வருவதை காலடியோசையாக கேட்க முடிந்தது. அவளருகே வந்த பிரீதை, வெள்ளிச் சிலம்புகளை சேடியர் அணிய இங்கே நெறி இல்லை என்றாள். பட்டுப்பாவாடை அணிய மட்டும் ஒப்புதல் உண்டோ என்றாள் சுபாஷினி. பிரீதை வாயை அழுத்திக் கொண்டாள். இதோ தோடு அணிந்துள்ளேன், மணிமாலை, இடையில் சரமேகலை. இதெல்லாம் சேடியர் அணியலாமா? பிரீதை தலையை திருப்பிக் கொள்ள, எனக்கு இதை அளித்தவர் தேவி. நீங்கள் அவர்களிடமே கேட்கலாம் என்றாள் சுபாஷினி. பிரீதை கடுகடுப்புடன், பார், அரசிக்குரிய அனைத்தும் சித்தமாக உள்ளன. செல்லும் வழியில் அருந்துவதற்குரிய இந்நீர், பழங்கள், ஆடைகள் அந்த பிரம்புக்கூடையில் உள்ளன. கலங்கள் அனைத்தும் தொடர்ந்து வரும் வண்டிகளில் ஏற்றப்பட்டுள்ளன என்றாள். சுபாஷினி, ஒவ்வொன்றாக சொல்லுங்கள், நான் சரிபார்க்கிறேன் என்றாள். ஒன்றுக்கு இருமுறையாக அவள் பொருட்களை சரிபார்த்தாள். நான் செல்லலாமா? எனக்கு அங்கே பணிகள் மிகுதி என்றாள் பிரீதை. புன்னகையுடன் முகத்தை அவளுக்குக் காட்டாமல் நின்றிருந்த சுபாஷினி வாயை இறுக்கியபடி திரும்பி, தேவி தன் அறையிலிருந்து அரசியின் அகத்தளத்திற்கு சென்று விட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் இருவரும் வருவார்கள். அவர்கள் வந்தபின் நீங்கள் செல்லலாம். ஏதேனும் கேட்டாலும் கேட்கக்கூடும் அல்லவா என்றாள். பிரீதை தலையசைத்தபின் நோக்கை விலக்கிக் கொண்டாள். உள்ளிருந்து அரசியின் அகம்படி சேடியர் வெளியே வந்தனர். அவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய கூடைகளையும் தோல் பொதிகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஓரமாக நிறைவகுத்து நின்றனர். ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டும் அவ்வப்போது ஓசையெழாது சிரித்துக் கொண்டும் இருந்தனர். வண்ண ஆடைகளும் பொன்னணிகளும் அணிந்து பெரிய வலம் சரிவு கொண்டையில் மலர்ச்சுருள் சூடியிருந்தனர். அவர்களில் பலர் தன்னை நோக்குவதை விழியசைவால் உணர்ந்த சுபாஷினி கொண்டையை சீரமைத்து தலையை தூக்கி நின்றாள். ஆனால் சற்று நேரத்திலேயே இடை வலித்தது. எங்காவது சாய்ந்து ஒசிந்து நின்றுதான் தனக்குப் பழக்கம் என அவள் எண்ணிக்கொண்டாள். அரண்மனைக்குள் கொம்பு முழங்கியது. உடன் சங்கோசையும் மணி முழக்கமும் கலந்தன. அணிச்சேடியர் உடலசைந்து ஒழுங்கமைந்தனர். அப்பால் விலகி உடல் சேர்ந்து நின்றிருந்த பல்லக்குத் தூக்கிகள் வந்து இரு நிறைகளாக நின்றனர். அவர்களை அப்போதுதான் அவள் பார்த்தாள். வெளியே செல்லும் பாதையில் காவலர் தலைவன் உரத்த குரலில் ஆணை முழக்க காவல் வீரர்கள் வலக்கையில் வேல்களுடனும் விற்களுடனும் தங்கள் புறவிகளின் கடிவாளங்களை இடக்கையால் பற்றியபடி சீரமைந்தனர். அந்த முற்றமே கல்விழுந்த குளமென அலைகொள்வதை அவள் வியப்புடன் நோக்கினாள். அங்கு வந்தபின் பெண்களை அன்றி எதையுமே தான் பார்க்கவில்லை என்பதை அதன்பின் நினைவு கொண்டாள். கேகயத்தின் இறுதிக்கொடியுடன் இரும்புக் கவசம் அணிந்த காவல் வீரன் குரடுகள் மரத்தரையில் ஒலி எழுப்ப சீர்நடையிட்டு வந்தான். தொடர்ந்து சூதர்கள் கொம்புகளும் முழவுகளும் மணியும் சங்கும் முழக்கியபடி நடந்து வந்தார்கள். வாழ்த்தொலிகளும் குரவையொலிகளும் எழுந்தன.
அரசியின் சேடியர் மூவர் மங்கல தாளங்களுடன் வருவதைக் கண்டதும் சுபாஷினி ஓடிச் சென்று வாயிலருகே நின்றாள். அரசி வருவது தெரிந்தது. அவள் கவலை கொண்டு எதையோ பேசி வந்து சற்றுமுன் நிறுத்திக் கொண்டவள் போல தோன்றினாள். வாயைச் சூழ்ந்து சுருக்கங்களும் கோடுகளும் இருந்தன. கண்களுக்குக் கீழே கருகிய மெந்தசை வளையங்களாக இழுபட்டிருந்தது. காதோரத்திலும் முன்னெற்றியிலும் முடி நரைத்திருக்க கன்னத்தில் மென்மயிர் பரவல் பொன்னிறமாகத் தெரிந்தது. முதிய பெண்களுக்கு ஏன் உதடுகள் அப்படி சற்று தொங்குகின்றன என சுபாஷினி எண்ணிக்கொண்டாள். அரசிக்குப் பின்னால் இடையில் நீண்ட உடைவாளுடன் சைரந்தரி வந்தாள். அவள் விழிகள் சுபாஷினியை வந்து தொட்டு என் பின்னால் வா என ஆணையிட்டன. ஆம் என விழியுணர்த்திய சுபாஷினி அவர்கள் தன்னை கடந்து சென்றபோது வணங்கி நின்று பின்னர் சைரந்தரியின் பின்னால் சென்றாள். அவள் நீளாடை நெகிழ்ந்து கிடக்க அதைப் பற்றி தூக்கிக் கொண்டாள். அவர்கள் முற்றத்திற்குச் சென்றதும் காவலர் தலைவன் நீள்நடையிட்டு அருகணைந்து உருவிய வாளைத் தாழ்த்தி அரசியை வணங்கினான். பல்லக்குதுக்கிகளை நடத்தும் முதியவராகிய நிலைச்செயலர் வணங்கி, கேகயத்து மாதரசிக்கு வணக்கம். தங்கள் பல்லக்கு காத்திருக்கின்றது என்றார். அரசி சைரந்தரியிடம் வாடி என்று சொன்னபின் ஏறிக்கொண்டாள். சுபாஷினியிடம் திரும்பி சைரந்தரி, நீ வண்டியில் வா. அங்கே காட்டு முற்றத்தில் என்னுடன் வந்து சேர்ந்து கொள் என்றபின் பல்லக்கில் நுழைந்தாள். பல்லக்கு மெல்ல எழுந்து தோள்களில் மிதந்தது. பின்னர் காற்றால் கொண்டு செல்லப்படுவது போல ஒழுகியது. சுபாஷினி ஓடிச் சென்று பின்னால் நின்றிருந்த அணிச்சேடியருடன் இணைந்து கொண்டாள். நீ அரசியின் சேடியா என்றாள் ஒருத்தி. ஆம், என் பெயர் சுபாஷினி என்றாள் சுபாஷினி. இந்த அணிகளை அரசி அளித்தார்களா என்றாள் இன்னொருத்தி. ஆம் என்றாள் சுபாஷினி. நன்று, விரைவிலேயே அரச மஞ்சத்துக்கு சென்று விடுவாய். சுபாஷினியின் உடல் குளிரில் என சிலிர்த்தது. பலியாட்டுக்கு அரளிமாலை அணிவித்து விட்டார்கள் என்று ஒருத்தி சொல்ல அவர்கள் சேர்ந்து நகைத்தனர். அவர்கள் செல்வதற்கு மூடுதிரையிட்ட வண்டி வந்தது. ஒற்றைப் புறவி இழுத்து அவ்வண்டியில் உடல் பிதுங்கி நெறிய அமர வேண்டியிருந்தது. அப்பெண்களின் வியர்வையும் அவர்கள் அணிந்த மலர்களும் நறுமணச் சாந்தும் குழலில் இட்ட அகிலம் சேர்ந்து கெடுமணமாக ஆகி காற்றில் நிறைந்து குமட்டலெடுக்கச் செய்தன. அவள் திரைச்சீலையை சற்று விலக்கி வெளியே பார்த்தாள். மணியோசையுடன் வண்டி கிளம்பிய போது சற்று காற்று உள்ளே வந்தது. அப்பெண்கள் எவரும் வெளியே பார்க்கவில்லை. இடைவெளியே இல்லாமல் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆண்களின் மஞ்சத்தை அன்றி பிரிததையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்று சுபாஷினி உணர்ந்தாள். அவர்களின் செய்திகளும் வம்புகளும் நகையாட்டும் அனைத்தும் அதைப் பற்றி மட்டுமே அமைந்திருந்தன. நகையாடல் இழிவு கொள்ளுந்தோறும் அவர்கள் மகிழ்ந்து சிரித்தனர். அவர்களிடமிருந்து எழுந்த அந்தக் கெடுமணம் அவர்களின் சொற்களிலும் இருந்தது. அவர்களுடன் ஒருத்தியாக அங்கிருப்பதை எண்ணி அவள் கூசினாள். அதை எவரும் அறியலாகாது. ஆனால் அவள் அந்த வண்டியில் இருந்து அவர்களுடன் சேர்ந்துதான் இறங்க வேண்டும். அதை எத்தனை பேர் பார்ப்பார்கள்? வழியிலேயே ஏதேனும் சொல்லி இறங்கிவிட முடியுமா? வேறேதாவது வண்டியில் படை வீரர்களுடன் ஏறிக்கொள்ள முடியுமா? அது இயலாதென்று அறிந்திருந்தாள். அது அவளை நீள்மூச்செறியச் செய்தது. வேறு வழியில்லை என்றானதும் வெளியே தெரிந்த நகர்காட்சிகளை நோக்கலானாள். பெருந்தெருவும் அங்காடிச்சாலையும் கோட்டை முகப்பும் புறக்கோட்டை பெருமுற்றத்தின் வணிகர் கொட்டகைகளும் இருபுறமும் சோலைக்காடு செறிந்த பெருஞ்சாலையும் அவளை ஈர்த்துக் கொண்டன. காடு அவளை மெல்ல விடுவித்தது. உடல் இயல்பாக தளர அரைத்துயிலில் என உள்ளம் அமைதி கொண்டது. காட்டில் தனித்தனியாக மரங்களைப் பார்ப்பதில் பொருளில்லை. காடு என்பது ஒற்றை பெரும் பரப்பு. ஒரு சூழ்க்கை. ஓர் அமைதி. அலைகளின் அசைவின்மை. அவள் நெடுநேரம் கழித்து தன்னை உணர்ந்தபோது உள்ளம் துயிலெழுந்த இனிய அமைதியால் நிறைந்திருந்தது. அவர்கள் அப்போதும் ஆண்களைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அப்போது முதலில் எழுந்த அருவருப்பு தோன்றவில்லை. அவர்கள் ஆண்களை ஒரு சில உறுப்புகளாக, மிகச்சில அசைவுகளாக ஆக்கிக் கொண்டனர். குடிப்பெருமை, செல்வம், அரசிருப்பு அனைத்தையும் களைந்து ஆண்மையையும் அகற்றி வெறும் அசையும் தசைகள் என்றாக்கி எடுத்து அடக்கினர். அவளுக்கு அச்சொல்லாடல் மெல்லிய உவகை ஒன்றையே அளித்தது. கரவுக்காட்டுக்கு முன்னால் இருந்த முற்றத்தில் அவர்களின் வண்டி நின்றது.
காவலர்களின் அறிவிப்புகளும் முரசுகளும் கொம்புகளும் இணைந்து எழுந்த பேரோசையுமாக வெளியுலகம் அவளை அடைந்தது. அரசியை வாழ்த்தி காவலர்கள் குரலெழுப்பினர். ஒரு காவலன் அவர்களின் வண்டிக்கு அருகே வந்து நிலைகொள் என்று கூவினான். திரை விலக்கி மூத்த சேடி இறங்கினாள். தொடர்ந்து ஆடை திருத்தியபடி ஒவ்வொருவராக இறங்கினர். தரையில் நின்று குழலையும் அணிகளையும் சீரமைத்தனர். அவள் இறங்கியதும் நேராக சைரந்தரியை நோக்கிச் சென்றாள். அரசிக்குப் பின்னால் நின்றிருந்த சைரந்தரி அவளிடம் என்னுடன் வா என்றாள். முன்னரே உத்தரையும் அகம்படையினரும் வந்து அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களுடன் வந்த காவலர்கள் புறவிகளை அவிழ்த்துக் கட்டி காட்டுக் காவலர்கள் தலைச்சுமையாக கொண்டு வந்த புல்கட்டுகளை அவிழ்த்து புறவிகளுக்கு முன்னால் குவித்தனர். கழுத்துமணி ஓசையுடன் அவை புல் தின்றன. அவற்றின் வால்கள் அசைவது காற்றில் புதர்மலர்கள் ஆடுவது போல தெரிந்தது. உத்தரை அரசியைக் கண்டதும் எழுந்து அருகே வந்தாள். அவளுடன் அவளுடைய அணுக்கச்சேடியும் வந்து அப்பால் நின்றாள். உத்தரை முகமன் சொல்லி தாயை வணங்கினாள். அரசி முகம் சுளித்து முன்னரே வந்துவிட்டாயா என்றாள். சற்று முன் என்றாள் உத்தரை. அன்னையும் மகளும் விழுது ஒட்டுக்கொள்ளவில்லை. உத்தரையின் நிற்பிலும் முகத்திலும் அன்னையை புறக்கணிக்கும் அசைவுகள் இருந்தன. உத்தரன் முன்னரே வந்துவிட்டதாகச் சொன்னார்கள் என்றாள் அரசி. ஆம், காட்டுக்குள் சென்றுவிட்டார் என்றாள் உத்தரை. இளையவன் வந்து கொண்டிருப்பதாக அறிந்தேன் என்ற அரசி இயல்பாக கேட்பது போல உன் ஆசிரியர் எங்கே என்றாள். அந்த வினா உத்தரையின் உடலை புகையைக் காற்று என மெல்ல உலையச் செய்தாலும் அவள் அது ஒரு பொருட்டே அல்ல என்பது போல அவர்கள் எப்போது வருவார்கள் என்று தெரியாது. நேற்று மாலையே அரண்மனையை விட்டு கிளம்பிவிட்டார்கள் என்று அறிந்தேன் என்றாள். மேலும் ஏதோ பேச உடல் தவித்தபின் பெருமூச்சுடன் அமைந்த அரசி சைரந்தரியிடம் நாம் உள்ளே செல்வோமே என்றாள். இங்கே ஓய்வெடுத்துவிட்டுச் செல்லலாம் என்றார்கள் என்றாள் சைரந்திரி. வேண்டாம். காட்டுக்குள் குடில்கள் மேலும் சிறப்பானவை. நான் சற்று நேரம் படுக்க வேண்டும் என்றாள் சுதேஷ்ணை. சைரந்திரி சுபாஷினியை நோக்கி நீ இளவரசியுடன் இருந்துகொள் என்றாள். உத்தரை திடுக்கிட்டு திரும்பி சுபாஷினியை பார்க்க இளையவள். உங்களுக்கு உகந்த துணையாக இருப்பாள் என்றாள் சைரந்திரி. அவள் விழிகளை ஒரு கணம் நோக்கிய பின் உத்தரை சரி என தலையசைத்தாள். அவள் உள்ளூர நிலை கொள்ளாமலிருப்பதை சுபாஷினி உணர்ந்தாள். ஓடும் வண்டிக்குள் இருக்கும் குடுவைக்குள் நீர் குலுங்குவது போல என எண்ணிக்கொண்டாள். அவளருகே வண்டியில் ஒரு நீர்க்குடுவை இருந்ததை நினைவு கூர்ந்தாள்.